Okay, praise the Lord, everyone. Let's start with a prayer. Loving Heavenly Father, thank you, Lord, for being an unchanging, um, a timeless God who gives His word to His creation, and we can depend on it, we can rely on it, we can trust it, we can have faith on it. Lord, help us, Father, to understand the true meaning of these words. Help us, Father, to realize how Bible is built with covenants and how the whole meaning is built within it. Be with us, Lord, while we learn. Enrich us, empower us, help us to become better Christians in our hearts and in our deeds, Father. Be with us and bless everyone who's listening. In Jesus' wonderful name, I ask. Amen. ஓகே. ஸோ நம்ம சீரீஸில் நம்ம ஆக்சுவலாக கவனன்ட் கீப்பிங் காட்னு பார்த்துட்டு வந்துட்டு இருந்தோம். ஸோ கவனன்ட் கீப்பிங் காட் நம்ம அடிக்கடி உடன்படிக்கையின் தேவன் அடிக்கடி சொல்கிற ஒரு வார்த்தை. ஆம், அதை நம்பி தான் இருக்கிறோம் இல்லையா? ஸோ அது ரொம்ப நம்ம அடிக்கடி கோட் பண்ணுற ஒரு 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 வேர்டு. பட் காட் வந்து எங்கெல்லாம் கவனன்ட் அண்ட் ப்ராமிசஸ் கொடுத்துருக்காருன்னு பார்த்துட்டே வரோம் நம்ம. கவனிச்சு பார்த்தாக்கா மெயினாக கொடுக்கறது எல்லாம் ஓல்ட் டெஸ்ட்மெண்ட்டில் மோஸ்ட்லி அபவுட் ஜீசஸ். இந்த மாதிரி உனக்கு மெசேஜ் அனுப்புகிறேன், இப்படி அனுப்புவேன், அவர் இப்படி இருப்பார், அவர் இந்த ஊரில் பிறப்பார், அந்த மாதிரியாக நிறையா இருக்குது. அது ஆடம் டைம் வந்து 4000 இயர்ஸ் ஜீசஸ்க்கு முன்னாடி இல்லையா? அது நாள் குறைய நோவா காலம் வருது. நோவா காலம் முடிஞ்சு ஏப்ரஹாம். ஸோ 3000 நோவா, 2000 ஏப்ரஹாம். அப்படி வந்து ராஜாக்கள் ரூல் பண்ணிட்டு இருக்காங்க. ப்ராஃபிட்ஸ் இருக்கிறாங்க. அப்போ ப்ராஃபிட்ஸ் டைமில் ஒரு ரஃப்லி 700 to 500 இயர்ஸ் ஜீசஸ் வர்றதுக்கு முன்னாடி வந்து அவ்வளோ இன்ஃபர்மேஷன் கொடுக்குறாரு. ஸோ மச். ஃபஸ்ட் கம்மிங் பற்றியும் இருக்குது, செகண்ட் கம்மிங் பற்றியும் இருக்குது. நமக்கு ஃபஸ்ட் கம்மிங்கில் அவ்வளோ ப்ராஃபஸிஸ் உண்மையானதுனால நமக்கு இன்னொரு ஷுவரிட்டி தட் சொன்னதெல்லாம் நடக்கத்தான் போகுது அப்படின்னு ஒரு சாம்பிள் மாதிரி முன்னாடி நமக்கு நடந்துச்சு. அதனால நமக்கு ரொம்ப ரொம்ப எக்ஸ்ட்ரா ஷுவராக இருக்க முடியும். நவ் நம்ம இப்போ பேசினதெல்லாம் நான் எப்படி சொல்கிறேன்னா ப்ராஃபஸின்னு சொல்கிறேன் இல்லையா? பின்னால் நடக்க போகிற காரியத்தை கடவுள் யார் மூலமாக முன்னாலே சொல்லி வைக்கிறாரு, ரைட்? அதுக்கு ரீசனும் நமக்கு தெரியும், ஆமோஸில் இருக்குது, எல்லாத்துலேயும் இருக்குது. எதுக்கு? அப்போ தான் நான் முன்னாடியே சொல்கிறேன். ஏன் சொல்கிறேன்னா, நான் தான் காடுன்னு எல்லாருக்கும் விளங்க பண்ணுறதுக்காக நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி தான் அவர் சொல்லிகிட்டே வராரு. ஸோ இந்த இந்த டாப்பிக்கில் தான் நம்ம இருக்கிறோம். ப்ராஃபெட்ஸில், ப்ராஃபஸீஸில். ஜெரமையா ப்ராஃபெட்டுக்கு ஒரு ஒரு ப்ராஃபஸி இருக்குது. கவனன்ட், நான் புது கவனன்ட் ஒன்று எழுத போகிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ அந்த ப்ராஃபஸின்ற வார்த்தை அண்ட் கவனன்ட்னு ஒரு புது கான்செப்ட் கிடையாது, முன்னாடி இருந்தே இருக்குது. ஆனால் நம்ம படிக்கிறதுல ஒரு டிஃப்ரெண்ட் வேர்டு வரனால இந்த கவனன்ஸ் பற்றி படிக்க ஆரம்பித்தோம். ஓகே, ஸோ ஜெரமையா 31 to 33 யாராவது வாசிக்கிறீங்களா? இதை பேஸ் பண்ணி தான் நம்ம கவனன்ஸ்னு ரிவர்ஸில் போய் திரும்ப எல்லா கவனன்ட்டையும் பார்த்துட்டே வந்தோம். இன்னொரு வாசிக்கிறீங்களா யாராவது? ஜெரமையா 31 to 33. 31 to 33. ஜெரேமியா 31 to 33. இதோ நாட்கள் வரும் என்று கர்த்தர் சொல்கிறார். அப்பொழுது இஸ்ரவேல் குடும்பத்தோடும் யூதா குடும்பத்தோடும் புது உடன்படிக்கை பண்ணுவேன். நான் அவர்கள் பிதாக்களை எகிப்து தேசத்திலிருந்து அழைத்து வர கைப்பிடித்த நாளிலே அவர்களோடே பண்ணின உடன்படிக்கையின் படி அல்ல. ஏனெனில் நான் அவர்களுக்கு நாயகராய் இருந்தும் அந்த என் உடன்படிக்கையை அவர்கள் மீறி அவமாக்கி போட்டார்களே என்று கர்த்தர் சொல்கிறார். அந்நாட்களுக்கு பிற்பாடு நான் இஸ்ரவேல் குடும்பத்தோடே பண்ண போகிற உடன்படிக்கையானது, நான் என் நியாய பிரமாணத்தை அவர்கள் உள்ளத்திலே வைத்து அதை அவர்கள் இருதயத்திலே எழுதி நான் அவர்கள் தேவனாய் இருப்பேன், அவர்கள் என் ஜனமாய் இருப்பார்கள் என்று கர்த்தர் சொல்கிறார்.
இதில் நோட் பண்ண ஞாபகத்துக்கு கொண்டாந்துக்கோங்க. பண்ண வேண்டிய பாயிண்ட்ஸு 31ல பிகினிங்கில் இருக்குல்ல, இதோ நாட்கள்னு இருக்கும். வரும் என்று கர்த்தர் சொல்கிறார். ஆமாம், இப்போ நடக்கலை, ரைட்? மேல் நடக்க போகுது. ஸோ ஒரு காலம் வரும், ஜெர்மாக்கிட்ட சொல்கிறாரு, இப்போ நடத்த போகிறேன்னு சொல்லலை, கொஞ்சம் ஒரு ஃபியூ டேஸ்க்கு அப்புறம், கொஞ்சம் நாளைக்கு அப்புறம். ஸோ அதுதான் நம்ம பார்த்ததுல ஃபர்ஸ்ட் கம்மிங்கில் நடக்கும். ஸோ வரப்போகுது, அதில் என்ன நடக்க போகுது? ஒரு புது கவனன்ட் எழுத போகிறேன். எந்த கவனன்ட் மாதிரி இல்லாமல் இன்னொன்று எழுதுறாரு, மோசே காலத்தில் இருந்த கவனன்ட் மாதிரி இல்லாமல் வேற ஒரு கவனன்ட் எழுதுறாரு. கரெக்ட் தானா? இதெல்லாம் கிளியரா? ரைட். அந்த மாதிரி நான் எழுத போகிறேன். ஏன்னா நீங்கள் உடைச்சிட்டீங்க, மோசேக்கு கொடுத்த கவனன்ட்டை நீங்கள் உடைச்சிட்டீங்க. அதனால நான் ஒன்று வேற எழுத போகிறேன். லா வந்து மவுண்ட் சீனாயில் கல்லில் கொடுத்தது மாதிரி இல்லாமல் உங்கள் இருதயத்திலேயே எழுத போகிறேன். ஏன் எழுத போகிறேன்? நான் அவங்க காடாக இருப்பேன், நீங்கள் என் பிள்ளைங்களா இருப்பீங்க. ஸோ எல்லோரும் ஒன்றா இருக்கிறதுக்காக நான் அதை சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. ரைட். இதான் தமிழ்லேயும் இருக்குது. ஓகே. ஸோ அந்த லா சம்மந்தப்பட்டதுனால இது மொசைக் கவனன்ட். ஸோ நம்ம போன செஷனில் ரொம்ப டீட்டெயில்டாக பார்த்தோம். மோசஸுக்கு கொடுக்கப்பட்ட அந்த கவனன்ட், கரெக்ட், ஏன் உடைக்கப்பட்டுச்சு, ஏன் காட் இஸ் நவ் இப்போ வந்து ஒரு புது கவனன்ட் கொடுக்குறாருன்ற பாயிண்ட்டை நம்ம லாஸ்ட் செஷனில் படித்தோம், ரொம்பவே டீட்டெயில்டாக படித்தோம். ஸோ மோசே கவனன்ட்டில் மனுஷர் ஃபாலோ பண்ண வேண்டிய லாஸ் இருக்குது. அது மேன் டு மேன் லாவும் இருக்கும், திருடாத, மற்ற பொருள் எடுக்காத, இல்லையா? ஸோ அந்த மாதிரி லாவும் இருக்கும், ப்ராப்பர்ட்டி லாவும் இருக்கும், கடவுள்கிட்ட மனுஷர் எப்படி பிஹேவ் பண்ணணுன்ற அந்த லெவிட்டிக்கல் லாவும் இருக்கும், சின்னுக்கு என்ன செய்யணுன்ற அந்த லா இருக்குது. அதுக்கு தேவையான டேபர்னாக்கிள், ஆல்டர், ப்ரீஸ்ட்டு, கடவுள் அதுக்கெல்லாம் ரூல்ஸ் கொடுத்துருக்காரு. அது எல்லாரும் என்ன செய்யணும்னு கொடுத்துருக்காரு. ஸோ இட் வாஸ் ஸோ டீட்டெயில்டு அண்ட் டிஃபிகல்ட். இட்ஸ் நாட் ஈஸி டு ஃபாலோ. ரொம்ப கஷ்டப்பட்டாங்க யூத மக்கள். அந்த கிடைச்ச உடனே கூட தே டிட் நாட் ஃபாலோ, இல்லையா? உடனே மவுண்ட் சினாயிலிருந்தே தப்பு பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ கட்டாயம் ஒரு புது கவர்னன்ஸ் தேவைப்பட்டு வந்தது, ஜெரமையால சொன்னது போல். அந்த டாப்பிக்கை நியூ டெஸ்டிமெண்ட் ஆத்தர்ஸ் பிக் பண்ணுவாங்க, எல்லாரும் எடுத்து பேசுவாங்க அதை பற்றி. ஸோ ஹீப்ரூஸ் ஆத்தர் எழுதுறது பாருங்க, ஹீப்ரூஸ் 8, அவர் அவர் ஆக்சுவலாக 7, 8, 9, 10 ஃபுல்லாக இதை பற்றி இருக்கும். லாஸ்ட் டைமும் சொன்னேன். ஸோ வாசித்து பார்த்துக்கோங்க. நம்ம 1-2 வசனங்கள் மட்டும் பார்ப்போம். ஹீப்ரூஸ் 8, 7 to 13, or yeah, just can we read 7 and 8? ஏன்னா அந்த அந்த பழைய மொசைக் கவனன்ட்டே பர்ஃபெக்டாக இருந்துச்சுன்னா புது கவனன்ட்க்கு தேவையே இல்லை, இல்லையா? ஸோ தட்ஸ் த சேம் திங் ஹீல் டெல். 8, 7 to 13. அந்த முதலாம் உடன்படிக்கை பிழையில்லாதது இருந்ததானால் இரண்டாம் உடன்படிக்கைக்கு இடம் தேட வேண்டுவதில்லையே. அவர்களை குற்றப்படுத்தி அவர்களை நோக்கி, இதோ கர்த்தர் சொல்கிறது என்னவெனில், இஸ்ரவேல் குடும்பத்தோடும் யூதா குடும்பத்தோடும் நான் புது உடன்படிக்கையை ஏற்படுத்தும் காலம் வருகிறது. அவர்களுடைய பிதாக்களை எகிப்து தேசத்திலிருந்து கொண்டு வரும்படிக்கு நான் அவர்களுடைய கையை பிடித்த நாளிலே அவர்களோடு பண்ணின உடன்படிக்கையை போல இது இருப்பதில்லை. அந்த உடன்படிக்கையிலே அவர்கள் நிலை நிற்கவில்லையே, நானும் அவர்களை புறக்கணித்தேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அடுத்தது வாசிட்டா 10 இல்ல அந்த இருக்கட்டும். 9 to 12 வந்து நேர ஜெரமையா அப்படியே கொட்டேஷன் தான். he is just quoting the same thing. verse 13 வாசிங்க. புது உடன்படிக்கை என்று அவர் சொல்லுகிறதுனாலே முந்தினதை பழமையாக்கினார், பழமையானதும் நாள்பட்டதுமாயிருக்கிறது, உருவழிந்து போக காலம் சமீபித்திருக்கிறது. இட்ஸ் ஆக்சுவலி வேனிஷ் அவேன்றாரு. அதாவது அப்ப அந்த லா பிடிச்சிட்டு சால்வேஷன் கிடைக்கும், லாவை ஹோல்டு பண்ணி நான் எல்லா கமெண்ட்மெண்ட்ஸையும் ஒபே பண்ணிட்டேன்னா காட் என்ன ஹெவனுக்குள்ளே அலோவ் பண்ணியே ஆகணும் அப்படின்ற அந்த தாட், ஓகேயா? அது இட் வில் கோ அவே, ரைட்? ஸோ அந்த பாயிண்ட்டு போகும். அந்த மோசைக்கு கொடுத்த கவர்னண்ட்டில் ஞாபகம் இருக்குல்ல, இதெல்லாம் ஃபாலோ பண்ணிங்கன்னா இந்த பிளெஸ்ஸிங்லாம் ஃபாலோ பண்ணலாம், இந்த கர்சஸ்லாம் வரும். அதோட லிங்க்டு. ஆமாம்.
ஸோ அந்த அந்த இதை ஹோல்ட் பண்ணி நம்ம நல்லா இருக்கணும்னா, ஹெவனுக்கு போகணுன்னா லா நான் ஹோல்டு பண்ணணும். அந்த ஒரு யங் மேன் வந்து ஜீசஸ்ட்ட கேட்பார், தெரிஞ்சா அவருக்கா, நான் சின்ன பிள்ளையிலேருந்து ஃபுல்லாக ஃபாலோ பண்ணிட்டேனே, எல்லா லாவும் ஃபாலோ பண்ணிட்டேன், இப்போ நான் என்ன பண்ணணும் அப்படின்வாரு. ஹெவனுக்கு போகிறதுக்கு என்ன பண்ணணும்? அப்போ ஜீசஸ் ஹீல் எண்ட் வித் என்ன சொல்லி முடிப்பார்? எல்லாத்தையும் விட்டுட்டு ஃபாலோ மீ அப்படின்வார். அண்ட் ஹீ கேனாட். அங்கே தான் ப்ராப்ளம், ரைட்? ஸோ ஃபாலோயிங் த லா வில் நாட் டேக் அஸ் டு ஹெவன். அந்த பாயிண்ட் தான் ஹீப்ரூஸ் ஆத்தர் புது கவனன்ட்னு ஒன்று வந்ததுனால பழைய கவனண்ட்டை ஹோல்ட் ஆன் பண்ணிட்டு அதை நம்பி ஹெவனுக்கு போயிடலாம் அப்படின்னு நினைக்கிறதுல அர்த்தம் இல்லை. ஆட்டை அடிச்சிட்டாக்கா சின்னெல்லாம் போயிடும்னு நினைக்கிறதுல அர்த்தம் இல்லை. யூ கெட் தட்? ஆல்டரில் போய் ரத்தம் சிந்தினவங்க தான் சேவ்டுன்னு, சின்ன டோண்டுன்னு நினைக்கிறதுல அர்த்தம் இல்லை. ஸோ அந்த இதெல்லாம் மாறிடுது அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. நான் இது எப்படி ஒர்க் பண்ணும்? சரி, இருதயத்தில் எழுதி வைக்கிறாங்கன்னு சொன்னால் ஹவு டஸ் இட் ஒர்க்? ஹவு வில் இட் ஒர்க்? ஹவு வில் இட் ஒர்க்? பிகாஸ் ஹார்ட்டில் எழுதி வைக்கிறதுன்றது இது ஒரு ஒரு பொயட்டிக் லாங்குவேஜில் ஒரு இட்ஸ் ப்ராக்டிக்கல் கிடையாது. ஒரு ஐ மீன் ப்ராக்டிக்கலான வேர்ட்ஸ் இல்லை, ஒரு பொயட்டிக் லாங்குவேஜ் மாதிரி இருக்குல்ல. ஸோ இது எப்படி நடக்கும்? எப்படி நடக்கும்? ஹோலி ஸ்பிரிட்டே வந்து நம்மளை கைடு பண்ணி, ஸோ காட் வந்து கைடு பண்ணாதான், இல்லை ட்ரையூன் காடில் தேர்ட் பர்சன் ஆஃப் ட்ரினிட்டி நம்மளை வழி நடத்தி நம்ம பண்ணுற தப்புகள் என்னதுன்னு சொல்லி பயம் வந்தாக்கா அதை போக்கி, ரைட், அது ஒன்று ஒன்றும் அவர் செய்து நம்மளை கூட்டிகிட்டு போனாலொழிய நம்மளாக நடந்துக்கிட மாட்டோம், லா ஃபாலோ பண்ணிக்கிட மாட்டோம். கரெக்ட் தானா? ரைட். ஸோ தட் இஸ் த பாயிண்ட். அண்ட் தேட் ஆல்சோ எல்லா ஆத்தர்ஸும் நிறைய ஆத்தர்ஸ், நிறைய வசனங்கள் இருக்குது. அதையும் கொஞ்சம் வாசிச்சிடலாம். ஜஸ்ட் டு அண்டர்ஸ்டாண்ட், லா இருதயத்தில் எழுதப்படுறதுன்றதும் ஒரு புது பிலீவருக்குள்ள ஹோலி ஸ்பிரிட் இருக்காங்கன்றதும் போத் ஆர் சேம். ஓகே, லா எழுதப்படுறதும் இருதயத்தில் எழுதப்படுறதும் ஹோலி ஸ்பிரிட் வழி நடத்துவாங்கன்னு சொல்கிறதும் ரெண்டும் ஒன்று தான். ஓகே, அதுக்காக இந்த வசனங்கள் வாசித்து பார்ப்போம். ஹீப்ரூஸ் 10 ஆக்சுவலாக 10 11 to 18 வாசிச்சிடலாமா? வாசிச்சிருவோம் நம்ம. 10:11. அன்றியும் எந்த ஆசாரியனும் நாடோறும் ஆராதனை செய்கிறவனாயும் பாவங்களை ஒரு காலம் நிவர்த்தி செய்யக்கூடாத ஒரே வித பலிகளை அநேகந்தரம் செலுத்தி வருகிறவனாயும் நிற்பான். இவரோ பாவங்களுக்காக ஒரே பலியை செலுத்தி என்றென்றைக்கும் தேவனுடைய வலது வாசல் உட்கார்ந்து இனி தம்முடைய சத்துருக்களை தமது பாதபடி ஆகி போடும் வரைக்கும் காத்து கொண்டிருக்கிறார். ஏனெனில் பரிசுத்தமாக்கப்படுகிறவர்களை ஒரே பலியினாலே இவர் என்றென்றைக்கும் பூரணப்படுத்தி இருக்கிறார். இதை குறித்து பரிசுத்த ஆவியானவரும் நமக்கு சாட்சி சொல்லுகிறார். எப்படி எனில், அந்த நாட்களுக்கு பின்பு நான் அவர்களோட பண்ணும் உடன்படிக்கையாவது, நான் என்னுடைய பிரமாணங்களை அவர்களுடைய இருதயங்களில் வைத்து அவைகளை அவர்களுடைய மனதில் எழுதுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்பதை உரைத்த பின்பு அவருடைய பாவங்களையும் அவருடைய அக்கிரமங்களையும் நான் இனி நினைப்பதில்லை என்பதை சொல்லுகிறார். மன்னிக்கப்பட்டது உண்டானால் இனி பாவத்தின் நிமித்தம் பலி செலுத்தப்படுவதில்லையே. ஓகே, ஸோ இப்போ இந்த வாசிச்ச போர்ஷன் நோட் பண்ணிக்கோங்க, மனசில் கேர்ஃபுல்லாக வாசிச்சு பார்த்தீங்கன்னா எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுது? ஓல்ட் டெஸ்ட்மெண்ட்டில் ஹை ப்ரீஸ்ட் பண்ண காரியம், அதுக்கப்புறம் ஜீசஸுடைய கிராஸ் காரியம். கரெக்டானா? நோட் பண்ணிங்களா? அண்ட் ஹவு ஜீசஸ் அது தேவையில்லைன்னு பண்ணி ஜீசஸ் கிராஸில் பண்ண ஒர்க் இல்லை அந்த காரியம். அதுக்கு அப்புறமா ஆஃப்டர் தட் ஹோலி ஸ்பிரிட் இஸ் விட்னஸிங் டு அஸ். ஆர் வி கிளியர்? verse 15லேருந்து ரைட். ஸோ ஓல்ட் டெஸ்ட்மெண்ட் பேட்டர்ன் ஜீசஸ் வந்து கிராஸில் ஃபுல்ஃபில் பண்ணது. தென் கம்ஸ் ஹோலி ஸ்பிரிட் who is reminding us, விட்னஸாக இருந்து எல்லாத்தையும் ஞாபகப்படுத்திக்கிட்டு இருக்காங்க. இதுதான், this is the covenant which is relating to Jeremiah's covenant அப்படின்னு அவரே சொல்லி முடிச்சிட்டார். ஹீப்ரூஸ் ஆத்தரே எக்ஸ்பிளைன் பண்ணிட்டார். verse 16 17ல கவனிச்சிங்களா? இதுதான் இந்த ஹோலி ஸ்பிரிட் சாட்சியா நிற்கிறது தான் verse 16, ரைட்? இதுதான் verse 15 and 16.
16 அது 15 and 16 மட்டும் வாசிங்கக்கா ப்ளீஸ் தமிழ்ல. ம். இதை குறித்து பரிசுத்த ஆவியானவரும் நமக்கு சாட்சி சொல்லுகிறார். எப்படி எனில், அந்த நாட்களுக்கு பின்பு நான் அவர்களோடே பண்ணும் உடன்படிக்கையாவது, நான் என்னுடைய பிரமாணங்களை அவர்களுடைய இருதயங்களில் வைத்து அவைகளை அவர்களுடைய மனதில் எழுதுவேன் என்று கர்த்தர் சொல்கிறார் என்பதை உரைத்த பின்பு. இந்த verse 16ல இருக்கிறது ஜெரமையால ப்ராஃபஸில வந்த காரியம், ரைட்? நான் ஒரு புது கவனன் பண்ணுவேன், பிற்காலத்துல பண்ணுவேன். அப்போ எல்லார் மனசுலயும் இருக்கும், அந்த சட்டதிட்டங்கள் மனசுல இருக்கிற மாதிரி இருக்கும். இப்போ ஹீப்ரூஸ் ஆத்தர் என்ன சொல்றாரு? ஜீசஸ் கிராஸ்ல பண்ண காரியத்துக்கு அப்புறம் ஹோலி ஸ்பிரிட் வில் கம் வித் இன் த ஹார்ட் அண்ட் ரிமைண்ட் அஸ். இது காரியங்கள் எல்லாம் ஞாபகப்படுத்துவாரு. இதை எதை எதை பூர்த்தி செய்து ஜெரமையா சொன்ன நியூ கவனன்ட் இஸ் ஃபுல்ஃபில்டு நவ். இந்த இந்த விஷயம் எல்லாருக்கும் கிளியரா நான் எக்ஸ்பிளைன் பண்ண விதம்? ஸோ இது இது ஒரு சூப்பர் எக்ஸ்பிளனேஷன் வேர்ஸ் இல்ல, நைஸ் வேர்ஸ். ஓகே, We read this in Jeremiah. Yeah. என்னப்பா? The same verse we read in Jeremiah Correct. also. அவர்கள் இதயத்தில் எழுதுவேன்னு. ஆமா, அதுதான் நியூ கவனன்ட் இல்ல. ஸோ அந்த நியூ கவனன்ட்னு ஜெரமையால கொடுத்த ப்ராஃபஸியும் ஜீசஸோட கிராஸ்ல நடந்த காரியத்தையும் சேர்த்து லிங்க் பண்ணி ஒரு முடிச்சு போடுறாரு. கரெக்ட் தானா? ஒரு ஒரு டை பண்ணி விடுறாரு, கெட்டி விடுறாரு ரெண்டையும். அதனால தான் திஸ் இஸ் அன் இம்பார்ட்டன்ட் வேர்ஸ். நான் சொன்ன காரியம் கிடையாது, பைபிளில் இருக்கிற வசனங்களை தான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நானா யூகிச்சு சொல்லலை. ஓகே, ஸோ ஜெரமையால ப்ராஃபஸியாக கொடுத்த காரியம், ஹார்ட்டில் எழுதுவேன் நான் உன்னோட லான் சொன்ன காரியம், ஜீசஸ் கிராஸில் நடந்தது என்ன? ஹீ டைட் ஃபார் அவர் சின்ஸ் அண்ட் ஜஸ்டிஃபிகேஷன் நடந்தது. ஆனால் இன்னும் லா நம்ம இருதயத்தில் எழுதப்படலை. தெர் இஸ் அ டிஃப்ரென்ஸ், தெரியுதா? பழைய பழைய பாவங்கள்லாம் மறந்துடுது, காட் மறந்துடும். அதான் 17. நம்ம பண்ண தப்புக்கு மன்னிப்பு கிடைச்சி பழைய விஷயங்கள் எல்லாம் நம்ம பண்ண ஆல் த பேட் திங்ஸு காட் இஸ் டெல்லிங் நான் மறந்துடுறேன். ஓகே, யூ ஆர் நியூ பர்சன். நீ இனிமேல் நியூ, அதான் ரீபார்ன், நியூ பர்த் இல்லை ரீஜெனரேட்டட், அதெல்லாம் அது சேம் வேர்ட்ஸ் தான். ஸோ புதுசாக வந்துடுறோம். வந்ததுக்கப்புறம் திரும்ப தப்பு பண்ணக்கூடாது இல்லையா? அப்போ லா மனசில் இருக்கணும். தப்பு பண்ணக்கூடாதுன்னா அப்போ தப்பு எது ரைட் எதுன்னு தெரியணும், அதுதான் லா. அப்போ அதை செய்யாமல் அந்த திரும்ப பழைய இதுக்கு போகாமல் இருக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுறது தான் அந்த விட்னஸாக இருந்து ஞாபகப்படுத்தி இதெல்லாம் சொல்லி கொடுக்கறது ஹோலி ஸ்பிரிட் மனசில் இருக்கிறாங்க. அதுதான் அந்த மனசில் இருக்கிறது தான் லா மனசில் எழுதப்படுறது. போத் ஆர் சேம். அந்த பாயிண்ட்டுக்கு தான் இந்த வசனம். இன்னொரு வசனம் வாசிடலாம். 2 Corinthians verse chapter 3 verses 2 and 3. எங்கள் இருதயங்களில் எழுதப்பட்டும் சகல மனுஷராலும் அறிந்து வாசிக்கப்பட்டும் இருக்கிற எங்கள் நிருபம் நீங்கள் தானே. ஏனெனில் நீங்கள் எங்கள் ஊழியத்தினால் உண்டாகிய கிறிஸ்துவின் நிருபமாய் இருக்கிறீர்கள் என்று வெளியரங்கமாய் இருக்கிறது. அது மையினால் அல்ல, ஜீவனுள்ள தேவனுடைய ஆவியினாலும் கற்பலகைகளில் அல்ல, இருதயங்களாகிய சதையான பலகைகளிலேயும் எழுதப்பட்டிருக்கிறது. ஓகே, ஸோ இந்த வருஷம் அழகாக கொண்டாந்துருக்கோம் அந்த பாயிண்ட்டு. ஸோ பால் கொரிந்தியன்ஸ் சர்ச்சுக்கு எழுதுகிற விஷயம். அப்போ அவர் என்ன எழுதுறாருன்னா, நீங்கள் ஒவ்வொருத்தரும் ஒரு லெட்டர் மாதிரியாம். ஓகே, யூ ஆர் லைக் அ எபிசில் ஆஃப் கிரைஸ்ட். ஓகே, நாங்கள் மினிஸ்டர் வேணால் பண்ணியிருப்போம், உங்களுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கோம், ப்ரீச் பண்ணியிருக்காங்க, அவங்க சொன்ன வார்த்தையினால தான் அவங்களும் கிறிஸ்டின்ஸ் ஆகிருப்பாங்க. ஸோ மினிஸ்டர்ட் பை அஸ். ஆனால் எழுதுனது யாரா? நாட் வித் இங்க் பட் பை த ஸ்பிரிட், ரைட், ஆஃப் த லிவிங் காட். கல்லில் எழுதியிருக்கா, பேப்பரில் எழுதியிருக்கா, பைரஸில் எழுதியிருக்கா? இல்லை, ஆன் த டேப்லெட்ஸ் ஆஃப் ஃப்ளெஷ் ஆஃப் த ஹார்ட். ஸோ ஸ்பிரிட் இருக்கிறதும் ஹார்ட்டில் எழுதப்படுறதும் தே ஆர் போத் சேம். கரெக்ட் தானா? இன்னொரு வசனம், ரைட்? யூ கெட் த ஐடியா. ஏன்னா இது ஒரு சும்மா கிறிஸ்டியன் தியாலஜி டாக் மாதிரி நினைக்காதீங்க, வெரி ப்ராக்டிக்கல், ரைட்? ஸோ அதாவது வெறும் வெறும் கல்லில் எழுதலை, உங்கள் இருதயத்தில் எழுதியிருக்கேன்னா அப்படி சும்மா அப்படி சொல்லிட்டு போயிட வேண்டாம். இது ஒரு
அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி டைஜஸ்ட் பண்ணி புரிய வேண்டிய ஒரு பாயிண்ட். ஓகே, தட்ஸ் த ரீசன். ஓகே, அதே மாதிரி இந்த சிமிலர் டிஸ்கஷன் தான் ரோமன்ஸ் சாப்டர் 8 2 to 9 வாசிச்சிடலாமா? அதையும் கிறிஸ்து இயேசுவினாலே ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம் என்னை பாவம் மரணம் என்பவைகளின் பிரமாணத்தினின்று விடுதலையாக்கிற்று. அதுபடியெனில் மாம்சத்தினாலே பலவீனமாய் இருந்த நியாய பிரமாணம் செய்யக்கூடாததை தேவனே செய்யும்படிக்கு தம்முடைய குமாரனை பாவ மாம்சத்தின் சாயலாகவும் பாவத்தை போக்கும் பலியாகவும் அனுப்பி மாம்சத்திலே பாவத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்த்தார். மாம்சத்தின்படி நடவாம். ஒரு நிமிஷம்க்கா, ஒரு நிமிஷம், ஒரு ஒரு அவுட்லைன் சொல்லிடுறேன். ஸோ வாசிக்கும் போது மேபி யூல் அண்டர்ஸ்டாண்ட். பால் வந்து லா லான்றது மோசே காலத்தில் கொடுக்கப்பட்ட அந்த லா, ரைட்? இந்த அந்த அந்த வார்த்தை, அந்த வார்த்தையை வேற மாதிரி எழுத ஆரம்பிப்பார் அவருடைய லெட்டர்ஸில். என்னென்னு எழுதுவார்னா, லா ஆஃப் மோசஸ் எழுதாமல் லா ஆஃப் கிரைஸ்ட் எழுத ஆரம்பிப்பார். ஓகே, ஸோ அதுவே ஒரு லிட்டில் டிஃப்ரெண்ட், லா ஆஃப் கிரைஸ்ட், லா ஆஃப் ஸ்பிரிட், அப்படி எழுத ஆரம்பிப்பார். அந்த அந்த லிங்க் ஏன் எழுதுறாருன்னா, இது கிறிஸ்டியன்ஸுக்கு விளங்கியிருக்க வேண்டிய ஒரு பாயிண்ட். மோசே காலத்து லா, அந்த லாவை தான் அழித்து நியூ கவர்னன்ட் ஆக்கி இருக்கு. அப்போ நியூ கவர்னன்ட் படி லா இப்போ எங்கே இருக்குது? லா உடஞ்சி போல, காணாமல் போல, புக்கை கிழிச்சு தூர போட்ட மாதிரி இல்லை. லா இன் நீங்கள் எப்படினாலும் வாழலான்னு சொல்லலை. இல்லை, லா இருக்குது இன்னும். அதுகளை ஒன்றும் மாறலை, ரைட்? திருடக்கூடாதுன்னா திருடக்கூடாது, கொலை பண்ணக்கூடாதுன்னா கொலை பண்ண, அதெல்லாம் மாறலை. லைக் ஐ எம் த ஒன்லி காட், ஐ எம் த ஒன்லி காட், அதெல்லாம் மாறலை. ஆனால் நவ் அதே லா வந்து இப்போ ஸ்பிரிட்டால் வரப்படுது, ஆர் ஜீசஸ்னால மாறுது, நியூ கவர்னன்ட்னால மாறுது இல்லையா? வித்தியாசமாக இருக்குல்ல? அந்ததுனால he also starts writing law of spirit, law of Christன்னு கொஞ்சம் வேறு மாதிரி எழுத ஆரம்பிப்பார். இப்போ இந்த அண்டர்ஸ்டாண்டிங் மொசைக் லா, இப்போ நமக்காவது மோசஸ், சீனாய் லா ஒருவேளை ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக நமக்கு தெரியாமல் இருக்கலாம். ஐ டோன்ட் நோ, லைக் சிலருக்கு ரொம்ப சூப்பர் இம்பார்ட்டண்ட்டாக இருக்கலாம். பட் யூத மக்களை நினச்சிங்கன்னா அவங்களுடைய எவ்ரிடே லைஃப் ரன்ஸ் பை தட் லா, ரைட்? அவங்களுக்கு ஒரு ஒரு டே எப்போ ஸ்டார்ட் ஆகுது, அவங்க நான் சொல்லியிருக்கேன் முன்னாடி இல்லையா, என்ன ட்ரெஸ்ஸு போடணும், என்ன சாப்பிடணும், எதை சாப்பிடக்கூடாது, எந்த ஃபீஸ்ட் டே, எவ்ரி பாயிண்ட், எவ்ரி திங் இஸ் வெரி கால்குலேட்டட், வெரி ஸ்ட்ரிக்ட். ரொம்ப 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 கேர்ஃபுல்லாக இருப்பாங்க. அப்போ அவங்கக்கிட்ட வந்து மோசேஸ் லா தேவையில்லைன்னு சொன்னாக்கா இமேஜின் ஆடி போயிடுவாங்க. லைக் தேல் பி ஸோ ஸ்டண்ட். ஜுடாயிசத்தையே மாற்றுற மாதிரி அவங்களுக்கு மனசில் இருக்கும். அதனால தான் ஹீப்ரூஸ் ஆத்தர் அவ்வளோ ரொம்ப கிளியராக அவரு எக்ஸ்பிளைன் பண்ணுவார். ஓகே, இப்போது பால் லிங்க் பண்ணுறதும் ஹீஸ் ரிமைண்டிங் அந்த மோசஸ் லாவையும் கிறிஸ்டியன்ஸுக்கு இருக்க வேண்டிய லா. கிறிஸ்டியன்ஸுக்கு லா கிடையாதுன்னு இல்லை இல்லையா? ஸோ அது ரெண்டையும் சேர்த்து லிங்க் பண்ணுற ஒன் ஆஃப் த போர்ஷன் இந்த ரோமன்ஸ் 8 இருக்குது. ஓகே, ஸோ மனசில் அதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. மோசஸ் லா, அப்போ லா தேவையில்லைன்னு தானே உடனே நினைக்கிறோம். ஓ, அப்போ லா தேவையில்லையா, இனிமேல் நமக்கு என்னன்னாலும் செய்யலாமா அப்படின்னு குதர்க்கமாக பேசலாம் இல்லையா? ஸோ அப்படி இல்லைன்ற பாயிண்ட்டை திரும்ப அவர் பால் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுவார். அக்கா இப்போ வாசிங்களேன் ப்ளீஸ். சாரி. திருப்பி 2ல 4ல வாசிக்கிட்டேன். 2ல வாசிச்சுங்களேன். கிறிஸ்து இயேசுவினாலே ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம் என்னை பாவம் மரணம் என்பவைகளின் பிரமாணத்தினின்று விடுதலையாக்கிற்றே. அதெப்படியெனில் மாம்சத்தினாலே பலவீனமாயிருந்த நியாய பிரமாணம் செய்யக்கூடாததை தேவனே செய்யும்படிக்கு தம்முடைய குமாரனை பாவ மாம்சத்தின் சாயலாகவும் பாவத்தை போக்கும் பலியாகவும் அனுப்பி மாம்சத்திலே பாவத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்த்தார். மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படி நடக்கிற நம்மிடத்தில் நியாய பிரமாணத்தின் நீதி நிறைவேறும்படிக்கே அப்படி செய்தார். அன்றியும் மாம்சத்தின்படி நடக்கிறவர்கள் மாம்சத்துக்கு உரியவைகளை சிந்திக்கிறார்கள், ஆவியின்படி நடக்கிறவர்கள் ஆவிக்குரியவைகளை சிந்திக்கிறார்கள். மாம்ச சிந்தை மரணம், ஆவியின் சிந்தையோ ஜீவனும் சமாதானமுமாம். எப்படி என்றால்
மாம்ச சிந்தை தேவனுக்கு விரோதமான பகை. அது தேவனுடைய நியாய பிரமாணத்துக்கு கீழ்ப்படியாமலும் கீழ்ப்படிய கூடாமலும் இருக்கிறது. மாம்சத்துக்கு உட்பட்டவர்கள் தேவனுக்கு பிரியமாய் இருக்க மாட்டார்கள். தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாய் இருந்தால் நீங்கள் மாம்சத்துக்கு உட்பட்டவர்களாய் இராமல் ஆவிக்குட்பட்டவர்களாய் இருப்பீர்கள். கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவன் அவருடையவன் அல்ல. ஓகே ஓகே இல்ல, இட்ஸ் ஐ ஹோப் இட் இஸ் கிளியர். ஆமா. ஸோ இந்த பாயிண்ட் தான் பால் இஸ் எக்ஸ்பிளைனிங் so clearly. ஸோ ஹோலி ஸ்பிரிட் இன் அவர் ஹார்ட்ஸ் ஆஃப்டர் ஜீசஸோட கிராஸ் அண்ட் சால்வேஷன். ஓகே, அது வி ஆர் கிளியர். அவருடைய அந்த அந்த பாயிண்ட் நம்பர் 1, அதுதான் பாயிண்ட் நம்பர் 1, சால்வேஷன். சால்வேஷனுக்கு அப்புறமா ஹோலி ஸ்பிரிட் இஸ் இன் அவர் ஹார்ட்ஸ் அண்ட் ஹீ இஸ் ரிமைண்டிங் அஸ் ஆஃப் த லா, ரைட்? ஹீ இஸ் டீச்சிங் அஸ் த லா. லால இருந்து சறுக்காம நம்மளை காவல் காக்குறவங்க எல்லாம் அவர். அதுதான் ஈக்குவலண்ட் டு ரைட்டிங் இன் த ஹார்ட். ஓகே, ரைட். இந்த இந்த அந்த வசனம் வேண்டாம். ஓகே, நெக்ஸ்ட் பெரிய கொஸ்டின், வை? ஸோ நான் வந்து இது வரைக்கும் நம்ம பேசினது வந்து நியூ கவனன்ட் தேவை, மொசைக் கவனன்ட் சரியில்லை, அப்போ ஒரு புது கவனன்ட் ஒன்று தேவை. அப்போ அந்த புது கவனன்ட் என்ன நடக்க போகுதுன்றத பார்த்தோம். நீட் ஃபார் த கவனன்ட் பார்த்தோம். அண்ட் எப்படி ஸ்பிரிட், ஹோலி ஸ்பிரிட் ஃபுல்ஃபில்ஸ் த நியூ கவனன்ட்ன்றத வரைக்கும் தான் பார்த்துருக்கோம். அதில் ரைட்? ஓகே. அதுக்கு இடையில கொஞ்சம் நிறைய பின்னால் வர வேண்டிய பாயிண்ட்ஸ்லாம் சொல்லிட்டேன் நான், முந்திரி கொட்டையாட்டம். பட் இட் இஸ் மைண்டில் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ ஏன் மனுஷர் லா ரொம்ப பக்காவாக கைப்பிடிக்கணும் அப்படின்னு ஏன் நம்ம நினைக்கிறோம்? வை டு யூ திங்க் man should follow God's law perfectly? எதுக்காக? எந்த கோலை அச்சீவ் பண்ணுறதுக்காக நம்ம லா ஃபாலோ? ஏன் ஜூஸ் வந்து அப்படி நினைக்கிறாங்க? ஆர் ஈவன் கிறிஸ்டியன்ஸ் கூட இல்லை, கரெக்டாக நம்ம சர்ச்சுக்கு போயிடணும், இவ்வளோ காணிக்க கொடுக்கணும், 1/10 காணிக்க செலுத்திடணும். அது மாதிரி லைக் we have certain rules and we try to follow it. True. Why do you think we want to follow it? ஏன் ஃபாலோ பண்ணுறோம்? Any idea? Is it to go to heaven? கட்டளை இடப்பட்டிருக்கிறது, கரெக்டா? கமாண்ட்மென்ட்னால ஃபாலோ பண்றீங்க. ஆமா. இன்னொன்னு நம்ம ட்ரெடிஷனலா அப்படி செய்துக்கிட்டே வரோம் as a Christian. அது ஒண்ணு நம்மள புஷ் பண்ணிட்டே இருக்கும். பட் ட்ரெடிஷனலாவும் ஃபாலோ பண்றதுக்கு ஒரு ரீசன் இருக்கும். ஏன் தாத்தா பாட்டி ஃபாலோ பண்ணாங்க, ஏன் இதெல்லாம் செய்யுங்கன்னு சொன்னாங்க, ஒரு டிசிப்ளின் உண்டாக்குறதுக்கு பண்ணாங்க இல்லையா? ஸோ why did they do that? All to please God and all to go to heaven. So நீங்க இது கிறிஸ்டியன் ஆங்கிள், to be a true Christian, maybe to try to be a சரி. So all religions, in fact இந்த கொஸ்டின் வந்து கிறிஸ்டியன்ஸ்க்கு மட்டும் இல்லை, எல்லா ரிலிஜனுக்குமே அப்ளிகபிள். ஏன் எல்லாரும் சில ஒரு பவுண்டரி லைன், ஏதோ ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்கணும் அப்படின்னு ஒரு ஃபீலிங் வருது இல்லை? அப்படி இருந்துடணும் அப்படின்னு, அது முஸ்லீமாக இருக்கட்டும், ஹிந்துவாக இருக்கட்டும், யார் தே திங்க் லைக் தட். எதுக்கு? அப்போ தான் கடவுளை சந்தோஷப்படுத்தலாம், அப்போனா நம்ம ஹெவனுக்கு போயிடலாம். ஆக்சுவலாக அதுதான் ரீசன். அப்படிலாம் பர்ஃபெக்டாக இருந்துட்டோம்னா நம்ம வந்து we will reach heaven தான் ஃபைனல், ரைட்? ஸோ பைபிளில் இப்போ யோசிச்சு பாருங்க, சேம் ரீசன். ஏன் மொசைக் லாவை உடைக்கிறீங்கன்னு கடவுளுக்கு தெரியுது. அது தெரிஞ்சு தானே ஒரு புது கவர்னன்ட் பண்ணுறாரு. யூ கெட் தட்? ஸோ காட்ஸ் லாவை பர்ஃபெக்டாக வைக்கணுன்றது ஒரு எல்லாருக்கும் இருக்கு பாருங்க. ஈவன் காட் வாண்ட்ஸ் திஸ். யூ கெட் தட், ரைட்? மேனோட அல்டிமேட் கோல் எப்படியாவது ஹெவனுக்கு போயிடணும், கடவுளோட இருந்துடணும், ரைட்? அப்போ நான் நல்ல பிள்ளையா காடோட லா எல்லாம் ஃபாலோ பண்ணிட்டேன்னா ரைட், அப்போனா when I become holy like him, right? He is holy, so I should be holy. காட் சொல்லியிருக்காரு, ஃபாதர் காட் பர்ஃபெக்ட்னு ஜீசஸ் சொல்லியிருக்கிறாரு. அப்போ நம்ம இந்த லா எல்லாம் ஃபாலோ பண்ணிட்டோம்னா ஹெவனுக்கு போயிடலாம். இன்ஃபேக்ட் தட் இஸ் வை காட் கேவ் லா, ரைட்?
தட்ஸ் த ஹோல் பாயிண்ட். ஆனா இப்போ என்ன பார்த்தோம்? லா ஃபாலோ பண்ண முடியல. ஜீசஸ் மாதிரி இருக்க முடியல. வி ஆர் நாட் ஏபிள் டு. ஹிஸ்ட்ரியே சொல்லி கொடுத்துருச்சு. எத்தனையோ வருஷங்களா நடக்கிற ஒரு காரியத்தில் வி நோ. ஸோ வென் வி ஃபெயில்னா என்ன அர்த்தம்? தட் இஸ் வென் வி ஆர் சின்னிங். சின்னுனா என்னன்னு இன்ட்ரடியூஸ் ஆகுது. கரெக்டானா? எப்பெல்லாம் வி ஆர் பிரேக்கிங் லா, வி ஆர் சின்னிங். யூ அக்ரி? ஜேம்ஸ்ல ஒரு வசனம் இருக்கும்ல, ஒரு சின்ன Yes, கமெண்ட். yes. யா, உடைச்சிங்கன்னா கூட நீங்கள் யூ லூஸ் எவ்ரி திங்னு இப்போ சொல்லி எழுதியிருக்கோம். ஸோ யா, ஸோ ஸோ தெர் இஸ் திஸ் கான்செப்ட் ஆஃப் சின் இப்போ மலை மாதிரி நிற்கிது. கரெக்டாக? முன்னாடி வந்து ஈவ் ஆடம் ஈவ்னு சொல்லிக்கிட்டே இருந்தோம். இப்போ இந்த சின், இந்த லா கையில், மனுஷர் கையில் கடவுள் சொல்லி கொடுத்துட்டாரு. எனக்கு நீங்கள் இப்படிலாம் இருந்தீங்கன்னா தான் எனக்கு இஷ்டம், ஆர் யூ ஆர் பர்ஃபெக்ட் ஒன்லி வென் யூ ஃபாலோ ஆல் த லா அப்படின்னு மோசஸ் காலத்தில் ஒரு கொடுத்துட்டாரு. கையால் எழுதி தன்னோட ஸ்டாண்டர்டை கையில் கொடுத்துட்டாரு. அப்போ அதை ஃபாலோ பண்ணலன்னா என்ன அர்த்தம்? வி ஆர் சின்னிங், வி ஆர் பிரேக்கிங் காட்ஸ் லா, அண்ட் தட் மீன்ஸ் வி ஆர் சின்னிங். கரெக்ட் தானா? வெரி கிளியர்? ஆமாம், வெரி கிளியர். ஓகே, ரோமன்ஸ் 3:20 வாசிச்சிடலாமா? ரோமன்ஸ் 3:20. இப்படி இருக்க பாவத்தை அறிகிற அறிவு நியாய பிரமாணத்தினால் வருகிறபடியால் எந்த மனுஷனும் நியாய பிரமாணத்தின் கிரியைகளினாலே தேவனுக்கு முன்பாக நீதிமானாக்கப்படுவதில்லை. ஆமா, வெரி கிளியர். ரைட்? ஆமா, எப்பவும் நம்ம உடைச்சிக்கிட்டே இருக்கிறோம். ஸோ அதுல நீதிமான ஆகி நம்ம நிற்க முடியாத ஒரு சுச்சுவேஷன். அப்போனா என்ன அர்த்தம்? சின்ல இருந்து நமக்கு ஒரு சொல்யூஷன் வேணும். இந்த லா உடைச்சிக்கிட்டே இருக்கோம் பாருங்க நம்ம, அந்த ஹேபிட்ல இருந்து நமக்கு ஒரு விடிவு வேணும், ஒரு சொல்யூஷன் வேணும். ரைட்? அண்ட் வி நோ த சொல்யூஷன், ரைட்? வி நோ தட் ஜீசஸ் டிட் தட். யா, ஸோ ஜீசஸ் உடைய ஒர்க்ன்னு சொல்கிறேனே. வை? பிகாஸ் அந்த கிராஸ் அண்ட் ரெசரக்ஷனில் தான் காடே சொல்யூஷன் கொடுக்குறாரு. ஏன்னா மேனால முடியல. ஃபஸ்ட்டு இருந்த ஆடம் ஈவாலையும் ஃபாலோ பண்ணல முடியல. சிம்பிள் ரூல், இந்த மரத்துலேருந்து நீங்கள் சாப்பிடாதீங்கன்னு சொன்ன அந்த ஒரே ரூல், மற்றது எல்லாம் அவங்களுக்கு தான், அவங்க சொத்து தான், உலகமே அவங்களோட ராஜ்யம்தான். எல்லாம் கொடுத்தோம், இந்த 2 ட்ரீஸை மட்டும் நீங்கள் எடுக்காதீங்கன்னு சொன்னதில் உடைச்சாச்சு. broke the ஸோ மேன் எதையும் குறை சொல்ல முடியாது, சுச்சுவேஷனை சொல்ல முடியாது. ஐ மீன் ஹீ cannot blame it on anything. He just breaks law. ஆமாம், his nature is so bad that he is not able to follow God's holy standards or law perfectly. பண்ண முடியல அவங்களால. That is why God out of love, அவர் அப்படியே போங்கன்னு விட்டுருக்கலாம், but out of love he decides to come and save us. Make sense? கரெக்டா? ஓகே, அந்த லா உடைக்கப்படாமல் ஹோல்டு பண்ணுங்க அப்படின்றதுக்கு பழைய சின்ஸில் he does that. And then, ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆமாம், I just put it again to remember. ஸோ நியூ covenant should come in the heart. அது எப்படி ஆக்டிவேட் ஆகுது? எப்போ அது ஸ்டார்ட் ஆகும்? when Holy Spirit is coming. எப்போ Holy Spirit வருவாங்க? when are we spirit filled? when we are saved. சரி. After the salvation. So when after salvation, how does salvation happen? If you have faith When you accept Christ. when you have faith on the work of Jesus. Jesus வந்தது இதுக்காக தான், என்னோட சின்னெல்லாம் போக்குறதுக்காக தான், காடோடைய கோபத்தை தாங்கிறதுக்காக என்னோட சின்ன அவரை ஏற்றுக்கிட்டு பண்ணிட்டாரு. அப்போ அவரோட ரைச்சஸ்னஸ் எனக்கு, நான் அவரை மாதிரி ஆயிட்டேன். எப்படி? இதுதான் we are believing, right? இந்த work, இந்த காரியத்தை when we believe, you are saved. And once you are saved, Holy Spirit comes to stay with you. Right? He is staying with us. அவங்க கூட இருந்தாங்கன்னா இந்த லா எல்லாம் ஞாபகப்படுத்துவாங்க. அப்போ மனசுல எழுதுனது மாதிரி. Are we clear? அதான் அதுதான் நியூ கவர்னன்ட். அனிமேஷன் தப்பா வந்துச்சு.
So if you remember again, we need a new covenant. We already saw 5 covenants இல்லையா? அந்த 5ல I'll put a slide for that. இந்த ஒரு கவனன்ட்ல தான் நமக்கு ஒரு பங்கு இருந்துச்சு, அதை நம்ம உடைச்சோம். அதனால ஒரு நியூ கவனன்ட் எப்படி ஒர்க் ஆகும்? பை த ஹெல்ப் ஆஃப் ஹோலி ஸ்பிரிட்டில் ஹார்ட் மாறும்னு எழுதியிருக்காரு, லாவை ஹார்ட்டில் எழுதுவேன்னு சொல்லியிருக்காரு. அது எப்படி நடக்கும் ஆக்சுவலாக? வென் ஹோலி ஸ்பிரிட் இஸ் வித் அஸ். லாவுக்கும் சின்னுக்கும் உள்ள கனெக்ஷன் பார்த்தோம் இல்லையா? லா உடைக்கும் போதெல்லாம் வி ஆர் சின்னிங். ஸோ அதான் ஒரு கனெக்ஷன், ரைட்? ஸோ வாட் இஸ் அ கனெக்ஷன்? ஆமாம், இதில் வி ரெட் ஆல் தீஸ் வேர்சஸ். ஐ ஜஸ்ட் புட் திஸ் வேர்ஸ். ஸோ வாட்ஸ் த கனெக்ஷன் பிட்வீன் ஜீசஸ் அண்ட் லா? He is the one who brought the new covenant இல்லையா? அந்த நியூ கவனன்ட்டுக்கு காரணமாக இருந்தவர் ஜீசஸ், ரைட்? அப்போ வாட் ஹேப்பன்ஸ் வித் ஜீசஸ் அண்ட் லா? Jesus did not break any law. Do you remember? நிறைய வசனங்கள் இருக்கு. ஆமாம், இன்ஃபேக்ட் நியூ டெஸ்ட்மெண்ட் உள்ள எல்லா ஆத்தரும் பேசிட்டாங்க. பீட்டர் எழுதியிருக்காரு, பால் எழுதியிருக்காரு, ஜான் எழுதியிருக்காரு, ஹீப்ரூஸ் ஆத்தர் எழுதியிருக்காங்க. வாசிடலாம். 1 Peter 2:22. வேற யாராவது 2 Corinthians 5:21 எடுத்துக்கிறீங்களா? எது எடுத்தாலும் வாசிங்க. Hebrews 4:15. 2 Corinthians 5:21. 1. நாம் அவருக்குள் தேவனுடைய நீதியாகும் படிக்கு பாவம் அறியாத அவரை நமக்காக பாவமாக்கினார். So பாவம் அறியாத அவர் இல்லையா? So he did not sin. That means he did not break any law. Clear? Jesus did not break any law. Right. இன்னொரு வசனம் யாராவது? 1 John 3:5. 1 John 1 Pedro இல்லமா? 1 Peter 2:22. 2:22 வாசிக்கிறேன். அவர் பாவம் செய்யவில்லை, அவருடைய வாயிலே வஞ்சனை காணப்படவும் இல்லை. So ஜீசஸை பற்றி பேசும்போது பீட்டர் இஸ் டெல்லிங் he has no sin. ஒன்றும் இல்லை, அவர் வாயில் பேசின வார்த்தையில் கூட சின்ன இல்லையா? ஓகே, யாராவது? 1 John 3:5. அவர் நம்முடைய பாவங்களை சுமந்து தீர்க்க வெளிப்பட்டார் என்று அறிவீர்கள், அவரிடத்தில் பாவம் இல்லை. He has no sin. You see how everybody அதை அக்னாலேஜ் பண்றாங்க. ஹீப்ரூஸ் ஆத்தரும் வாசிச்சிருங்க. ஹீப்ரூஸ் ஆத்தர் 4:4. நம்முடைய பலவீனங்களை குறித்து பரிதபிக்க கூடாத பிரதான ஆசாரியர் நமக்கிராமல் எல்லா விதத்திலும் நம்மை போல் சோதிக்கப்பட்டும் பாவமில்லாதவராய் இருக்கிற பிரதான ஆசாரியரே நமக்கு இருக்கிறார். இந்த வசனம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா அவர் காடா இருந்தனால அவர் பாவம் பண்ணல அப்படின்னு சொல்ல தோணலாம், ஆர்கியூ பண்ணலாம். பட் நோ, when he was on earth, he was a man. அப்போ மேனா இருந்து மனுஷர் அண்டர்கோ பண்ற எல்லா காரியத்தையும் he underwent இல்லை? அவர் சிக்காக இருந்திருக்கலாம், அவர் டெம்டேஷன்ஸ் வந்திருக்கும், ட்ரையல்ஸ் வந்திருக்கும், கண்ணீர் வந்திருக்கும், பாவம் வந்திருக்கும். லைக் பாவம்னா மற்றவங்கள பார்த்து பிட்டி, மற்றவங்களோட சேர்ந்து அழுற அது வந்திருக்கும். ப்ளஸ் ஃப்ரெண்ட்ஷிப்ஸ் அண்ட் ஹாப்பினஸ் அண்ட் ஜாய் எல்லாம் இருந்திருக்கும். ஸோ ஹீ வென்ட் த்ரூ ஜஸ்ட் லைக் அ நார்மல் மேன் எவ்ரிதிங். இருந்தும் அதான் பாயிண்ட் 4:15 இருந்தும் பாவம் இல்லாதவர் இல்லையா? இருந்தும் he never fell for anything. எதுக்கும் he did not. So Jesus did not break law throughout his time on earth. Very clear. இன்னும் வசனங்கள் வாசிக்கலாம். Let's see what Jesus himself says. Jesus என்ன சொல்றாரு பாருங்களேன். Matthew 5:17. நியாயப்பிரமாணத்தை ஆனாலும் தீர்க்க தரிசனங்களை ஆனாலும் அழிக்கிறதற்கு வந்தேன் என்று எண்ணிக்கொள்ளாதேயுங்கள், அழிக்கிறதற்கல்ல நிறைவேற்றுகிறதற்கே வந்தேன். சூப்பர், ரைட்? ஸோ நான் லா டிஸ்ட்ராய் பண்ணுறதுக்கு வரல, ரைட்? ஐ டிட் நாட் கம் டு டிஸ்ட்ராய் தம். அதை அழிச்சிட்டு நியூ கவர்னன்ட்னு சொல்லலை. தட் இஸ் நாட் த பாயிண்ட். அது இல்லை, தட் இஸ் நாட் ரைட். ஏன்னா லா திரும்ப எழுதப்படுது, எங்கள் இருதயத்தில் எழுதப்படுது இல்லை? மீனிங் லா உடஞ்சி போகல, லா அழிஞ்சு போகல, இரேஸ் பண்ணலை, மாறி போகலை. இட் இஸ் ஆல் த சேம். செய்யணும்னு நினைக்கிற நம்ம தான் மோசம். அதனால் நம்மளை தான் மாற்றுறாரு. நம்மளுடைய கடினமான இருதயத்தை மாற்றி சதையான இருதயத்தை தர்றாரு. லா
does not change. Remember, not a jot or a tittle will change in the whole of the Bible. ஒரு வார்த்தையில் இருக்க குட்டி ஒரு ஒரு டாட்டோ குக்கியோ கூட மாறாது. ஸோ சேம் அப்ளைஸ் டு த லா, ரைட்? அது பி கிளியர். ஏன்னா அது when Paul writes about law அழிஞ்சிச்சு வரும்போது டோன்ட் கெட் கன்ஃபியூஸ்ட். அவர் சொல்கிற பாயிண்ட்டு லாவை நம்பி சால்வேஷன் கிடைக்கும்னு நினைக்கிற அந்த ஐடியா இஸ் லாஸ்ட். that is gone. ஓகே, நவ் நமக்கு சால்வேஷன் எங்கேருந்து வருது? ஜீசஸ்லேருந்து வருது. எப்படி ஜீசஸ்லேருந்து வருது? சின் இல்லாத ஜீசஸ் நம்மளோட சின்னை ஏற்று அவர் பனிஷ்மெண்ட் எல்லாம் காடோடைய கோபத்தெல்லாம் அவர் ஏற்றுக்கிட்டனால சின் இல்லாத ஜீசஸோட ரைச்சியஸ்னஸ், அவருடைய நன்மை எனக்கு வந்துருச்சு. ஸோ ஐ எம் லைக் ஜீசஸ். ஸோ ஃபாதர் காட் பார்க்கும்போது ஐ எம் கவர்டு பை ஹிஸ் பிளட்னா he only sees his son's blood. He does not see my sin. வாவ் தான், அதுதான் கிரேட். வாவ், அவ்வளோ என்ன நன்மையாகவே பார்க்குறாரு அவர். இது டூ மச். பாவத்துக்காக மரித்தார் ஒரு பாயிண்ட். அடுத்தது அவருடைய நன்மை எனக்கு கிடைச்சிச்சுன்றது உலக அதிசயம் இல்லை, ஹெவன் அதிசயம். we don't deserve. We don't deserve, absolutely. See, the more you feel I don't deserve, the more you will love Jesus for the cross. அது விளங்குனாதான் அந்த அன்பு வரும். நம்ம ரொட்டீனாக என் பாவத்துக்காக மரிச்சார்னு சொல்லிட்டு போனோம்னா நமக்கு இன்னும் அந்த உள்வாங்கலைன்னு அர்த்தம், இன்னும் அந்த இறங்கலை மனசுலன்னு அர்த்தம், ரைட்? த மோர் வி அண்டர்ஸ்டாண்ட், த மோர் யூ கேன் நாட் பிலீவ். இவ்வளோ அன்பா, இவ்வளோ செய்யணுமா? இந்த கிங் ஆஃப் கிங்ஸா, இந்த லார்ட் ஆஃப் லார்ட்ஸா, இந்த யூனிவர்ஸோட மேக்கர் என்ன போயா அப்படின்னு தோணும் நமக்கு, ரைட்? தட்ஸ் த ஹோல் பாயிண்ட். ஓகே, ஸோ ஜீசஸ் அழுத்தம் திருத்தமாக சொல்கிறாரு, ஐ டிட் நாட் கம் டு டிஸ்ட்ராய், ஐ கேம் டு ஃபுல்ஃபில். இது எல்லாத்தையும் நிறைவாக்குறாரு. அப்போது ஈவ் ஃபாலோ பண்ண மாதிரி லா உடைக்காமல் அவங்க ஃபாலோ பண்ணியிருந்தாங்கன்னா எப்படி இருந்திருக்கும் உலகம்? மேனும் காடும் ஒன்றா நடந்து ஈடனை என்ஜாய் பண்ணி, ரைட்? உலகத்துக்கு அந்த கிரியேஷன் காட் மேட் பியூட்டிஃபுல்லி. சும்மாவா? இல்லை, ஃபார் அஸ் டு பி ஹாப்பி அண்ட் டேக் ஜாய் இன் இட். இல்லை, அதில் ஒன்னொன்னையும் ருசிச்சு இருக்கிறதுக்கு தான் அவர் கிரியேட் பண்ணார். அதில் மேன் பண்ண தப்புனால நிறைய கெடுதல் வந்திருக்கு. ஸோ இப்போ இது எல்லாத்தையும் பேக் டு நார்மல். அப்போ மனுஷர் எல்லாரும் அவர் பேச்சை கேட்கவும் நற்காரியங்கள் செய்யவும் இருந்தால் அதான் எண்டில் தட் இஸ் வென் காட் அண்ட் மேன் ஆர் டுகெதர். இந்த இடையில சாத்தான் பண்ண காரியம் எல்லாம் அழிஞ்சு திரும்ப நம்ம இது மாதிரி ஆயிரும், முன்னாடி மாதிரி இல்லை. ஸோ that is what Jesus is telling. Don't think I came to destroy the law or the prophets. I did not come to destroy but to fulfill and clear-ஆ சொல்லிடுறாரு ஜீசஸ், ரைட்? ஸோ law doesn't change. ஓகே, ஆமாம், இதில் பால் எக்ஸ்பிளைன் பண்ணுறதும் விளங்குதான்னு பாருங்க. ரோமன்ஸ் 10:4. ரோமன்ஸ் 10:4. விசுவாசிக்கிற எவனுக்கும் நீதி உண்டாகும்படியாக கிறிஸ்து நியாயப்பிரமாணத்தின் முடிவாய் இருக்கிறார். இன்னும் நல்லா வாசிச்சிங்கன்னா விளங்கும். ஸோ தோஸ் ஹூ பிலீவ், ரைட்? எதை பிலீவ் பண்ணுறது? ஜீசஸை பிலீவ் பண்ணுறவங்களுக்கு என்னது கிடைக்குது? அவங்க நீதிமான் ஆயிடுறாங்க, கரெக்டா? ரைச்சஸ்னஸ் கிடைச்சிருது. எப்படி கிடைக்குது? தோஸ் ஹூ பிலீவ் இன் ஜீசஸ் அண்ட் த கிராஸ், ரைட்? திஸ் இஸ் வாட் வி ஜஸ்ட் ஸ்போக். Why? Because Jesus brought the end of law. லாவை நம்பி ஹெவன் போகலான்னு நினச்சதுக்கு முடிவு உண்டாக்கி, என்ன நம்பி வர்றவங்களுக்கு ஃபுல்லாக யுவர் நீதிமான் ஆகிட்டா தான் ஹெவனுக்கு போகலாமே, யுவராக இருந்தால் தான் ஹெவனுக்கு போகலாமே, ரைட்? அப்படி ஆக்கிடுறாரு. ஆர் வி கிளியர்? திரும்ப நாள் வாசிக்கிறீங்களா தமிழில்? விசுவாசிக்கிற எவனுக்கும் நீதி உண்டாகும்படியாக கிறிஸ்து நியாயப்பிரமாணத்தின் முடிவாய் இருக்கிறார். விளங்கிச்சா? ரைட், ஆமாம். ஸோ திஸ் இஸ் த லிங்க் பிட்வீன்
ஜீசஸ் அண்ட் லா அண்ட் சின், அந்த லிங்க், ரைட்? அந்த எல்லாத்தையும் சேர்த்துக்கோங்க. ஸோ now we can understand why Jesus himself ஒரு சைன் கொடுப்பாரு. என்ன சைன்? இப்போ இந்த நியூ கவனன்ட்டை அதுக்கு கீ மாதிரி இல்லை, அந்த நியூ கவனன்ட்டை அன்லாக் பண்ணுறது ஜீசஸோட செயல், அதாவது கிராஸ், ரைட்? த ஒர்க் ஆன் த கிராஸ் தான் அந்த நியூ கவனன்ட்டை ஓப்பன் பண்ணுது. அது ஓப்பன் பண்ண பிறகு ஹோலி ஸ்பிரிட் கம்ஸ் அண்ட் லா இஸ் இன் யோர் ஹார்ட், இல்லையா? இதுதான் நம்ம இவ்வளோ நேரம் பார்த்துட்டே வந்தோம், பீஸாக பார்த்துட்டு வந்தோம். இப்போ ஜீசஸ் வந்து இந்த நியூ கவனன்ட்டை திரும்ப ரிமைண்ட் பண்ணி அதை நம்ம மறந்துடவே கூடாதுன்ட்டு அந்த சைன் கொடுக்குறாரு. என்ன சைன்? கம்யூனியன். ஆர் வி குட்? எஸ். ஸோ வாசிச்சிடலாமா? Matthew 26:28. இது பாவ மன்னிப்புண்டாகும்படி அநேகருக்காக சிந்தப்படுகிற புது உடன்படிக்கைக்குரிய என்னுடைய இரத்தமாய் இருக்கிறது. ஸோ புது உடன்படிக்கையில் என்ன? அந்த வாட் இஸ் த நியூ கவனன்ட்? லா இன் யுவர் ஹார்ட். ஸோ அந்த லா இன் யுவர் ஹார்ட்டுக்குள்ள ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பு remission of sins, then the Holy Spirit will come and then you get the new covenant. Are we good? Clear? Okay. Yes. Okay. The same thing. Luke 22:20. போஜனம் பண்ணின பின்பு அவர் அந்தபடியே பாத்திரத்தையும் கொடுத்து, இந்த பாத்திரம் உங்களுக்காக சிந்தப்படுகிற என்னுடைய இரத்தத்தினால் ஆகிய புதிய உடன்படிக்கையாய் இருக்கிறது என்றார். கிளியரா? ஸோ ஜெரமையால ப்ராமிஸ் பண்ண அந்த நியூ கவனன்ட்டும் ஜீசஸ் இப்போ அன்லாக் பண்ற நியூ கவனன்ட் த்ரூ ஹிஸ் பிளட்டும் லிங்க். கிளியரா? ஏன்னா when he unlocks only Holy Spirit can come and the law can be in your heart. Very clear? Very clear. சூப்பர். ஸோ அதுக்குரிய சைன் தான் கம்யூனியன். அதை எத்தனை தடவை நம்மகிட்ட சாப்பிட சொல்லியிருக்காரு? கம்யூனியன் ஜாயின் பண்ண சொல்லியிருக்காரு. Do this as என்னை நினைவு yes, பண்ணுங்க. So he expects us to keep remembering this point. All right, so please do remember. Okay, John 16:7 please. நான் உங்களுக்கு உண்மையை சொல்கிறேன், நான் போகிறது உங்களுக்கு பிரயோஜனமாய் இருக்கும். நான் போகாதிருந்தால் தேற்றரவாளன் உங்களிடத்தில் வரார். நான் போவேனையாகில் அவரை உங்களிடத்துக்கு அனுப்புவேன். இது கிளியரா? இப்போ இவரு கிராஸ் முடிஞ்சு ரிசரக்ஷன் முடிஞ்சு ஹெவனுக்கு போன பிறகுதான் ஹோலி ஸ்பிரிட் வருவாங்க. இது அவங்களுடைய மேத்தமேட்டிக்ஸ், அவங்க போட்டிருக்க கணக்கு, ரைட்? அப்போ இந்த 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 நியூ கவனன்ட்ல பார்ட் ஆஃப் இட்டா இருக்கணும்னா ஜீசஸ் ஹேஸ் டு கோ த்ரூ த கிராஸ், ஹேஸ் டு பி ரிசரக்டட் அண்ட் தென் சென்ட் த ஹோலி ஸ்பிரிட். கிளியர் தானா? ஓகே, சரி, சூப்பர். ஆமாம், இந்த பிக்சர் இன்டர்நெட்லேருந்து கிடச்சிது, பட் ஐ தாட் இட் இஸ் நைஸ். ஸோ ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு காடோட ஓல்டு கவனன்ட், அதில் கட்டுப்பட்டு தான் கிடந்தோம் இல்லையா? நம்ம கட்டுப்பட்டமான்னு தெரியல, பட் ஜூஸ் கட்டுப்பட்டு இருந்தாங்க. அண்ட் ஓவரால் எவ்ரி ரிலிஜன் அண்டர் த லா தான், இதெல்லாம் ஃபாலோ பண்ணாதான் ஹெவனுக்கு போவேனீங்கன்னு. பட் ஒன்ஸ் வி பிலீவ் இன் த கிராஸ், ரைட், and get resurrected in the cross, then we are in the new covenant. New covenant la eppadi? The Spirit of Christ is in your heart with the law. Clear? Yeah. Right. So this is what I was explaining, and if your padam kachone I was very quite happy. Cool. So this is the end of the new covenant. Okay, so I just want to close today by reading the last seventh covenant. அது மட்டும் வாசிச்சிடலாம். ஜெரமையா 32, இதுவும் ஜெரமையால தான் இருக்கு. ஜெரமையா 32, ஜெரமையா 32 38லேருந்து 41 வரைக்கும். அவர்கள் என் ஜனமாய் இருப்பார்கள், நான் அவர்கள் தேவனாய் இருப்பேன். அவர்கள் தங்களுக்கும் தங்கள் பின்னாடியாருக்கும் தங்கள் பிள்ளைகளுக்கும் நன்மையுண்டாகும்படி சகல நாட்களிலும் எனக்கு பயப்படும்படிக்கு நான் அவர்களுக்கு
ஒரு இருதயத்தையும் ஒரே வழியையும் கட்டளையிட்டு அவர்களுக்கு நன்மை செய்யும்படி நான் அவர்களை விட்டு பின் வாங்குவதில்லை என்கிற நித்திய உடன்படிக்கையை அவர்களோடே பண்ணி அவர்கள் என்னை விட்டு அகன்று போகாதபடிக்கு எனக்கு பயப்படும் பயத்தை அவர்கள் இருதயத்திலே வைத்து. 41. ஓ, வந்து முடிச்சிட்டீங்க. ஓகே, 41 வாசிச்சிங்களா? அவர் இல்ல. இல்ல அவர்களுக்கு நன்மை செய்யும்படி அவர்கள் மேல் சந்தோஷமாயிருந்து என் முழு இருதயத்தோடும் என் முழு ஆத்மாவோடும் அவர்களை இந்த தேசத்திலே நிச்சயமாக நாட்டுவேன். சரி. ஸோ இந்த எவர்லாஸ்டிங் கவனன்ட் நம்ம we will learn நெக்ஸ்ட் செஷனில் படிக்கலாம். I'll want to do this. ஓகே, இந்த ஒரு பாயிண்ட் I just wanted to finish. Just to remind. ஓகே, நம்ம கவனன்ஸ் பார்த்தோம்ல. ஸோ ஃபர்ஸ்ட் கவனன்ட் ஆடம் கிட்ட காட் கேவ், மெசையா அனுப்புகிறேன், சேட்டனை டிஸ்ட்ராய் பண்ணுறேன்னு ஒரு கவனன்ட். அதில் ஆடம்க்கு பங்கு கிடையாது. நோவா கிட்ட சொன்ன கவனன்ட், உன்னோட ஃபேமிலி வழியாக மெசையா வருவாங்க, ரைட்? அதனால உன்னோட ஃபேமிலியை நான் சேவ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சைனும் கொடுக்குறாரு. அதான் ரெயின்போ சைனும் இருக்குது. தென் ஏப்ரஹாம் கிட்ட கொடுத்த கவனன்ட்டில் த்ரூ யூ ஆல் ஃபேமிலிஸ், நீ ஸ்பெஷல், உன்னோட குடும்பம் ஸ்பெஷல், ஒரு தனி கண்ட்ரியெல்லாம் ஆக்க போகிறேன், ஆனால் உன் மூலம் வர அந்த மெசையா வித்து வில் பி பிளெஸ்ஸிங் ஃபார் ஆல் த பீப்புள் ஆன் தி எர்த்துன்ட்டு ஒரு கவனன்ட் கொடுப்பாரு. அண்ட் உங்களுக்கு இந்த நாடு உண்டு இல்லை, இந்த லேண்டையும் ப்ராமிஸ் பண்ணுவார். ஓகேயா, தட் இஸ் தேர். மோசைக் கவனண்ட்டில் தான் 2-sided கவனண்ட். நீங்கள் ஃபாலோ பண்ணுங்க லாவை, ஐ வில் பிளெஸ் யூ அப்படின்னு சொல்லிட்டு கொடுப்பாரு. இது மோஸ்ட்லி ஆக்சுவலாக இஸ்ரேலுக்கு கொடுத்துருப்பாரு. நியூ கவனண்ட்டும் பார்த்தீங்கன்னா இஸ்ரேல் மென்ஷன் பண்ணியிருக்கோம். ஓகே, ஸோ இதுதான் மறைஞ்சு போய் ஒரு நியூ கவனண்ட் வருது. கரெக்டாக? வேர் இட் இஸ் பேஸ்ட் ஆன் ஃபெய்த் அலோன், இல்லை ஒன்லி ஆன் ஃபெய்த். இதுக்கு சைன் இருக்குது, which is the communion part, right? Okay, so Jesus comes and gets this done. அதுக்கப்புறம் டேவிடிக் கவனன்ட் இருக்குது. டேவிடிக் கவனன்ட்டில் ஒன் மூலமாக தான் மெசையா வரப்போகிறாருன்ற டேவிடுக்கு கொடுத்த ப்ராமிஸ். அதுலேயும் டேவிடுக்கு பண்ணுறதுக்கு ஒன்றும் இல்லை, இஸ்ரேலுக்கு பண்ணுறதுக்கு ஒன்றும் இல்லை. இட் இஸ் கோயிங் டு ஹேப்பன். ஜீசஸ் காடே சொல்லிட்டாரு, நான் அவர் பண்ணி நடத்தி முடிப்பார், இல்லை? அதுவும் முடிஞ்சிச்சு. அண்ட் தென் கம்ஸ் த எவர்லாஸ்டிங் கவனன்ட். எவர்லாஸ்டிங் கவனன்ட்டில் we will all be together for everlasting time, and the point. Okay, so we will learn a little more about the everlasting covenant, but இப்போதைக்கு these are the basic covenants in the Bible. Okay, நம்ம இன்னைக்கு க்ளோஸ் பண்ணிடலாம். Any thoughts பா? ஒரே ஒரு சின்ன டவுட் பமிலா, இப்போ இந்த டேவிடுக்கு பின்னால தானே நியூ கவர்னன்ட் ஆமா வரணும், ஆமா அப்படி இல்லையா? ஆமா ஆமா ஆமா, கரெக்ட், யூ ஆர் அந்த ரைட். ஆர்டர் தானே? அந்த ஆர்டர் தான். ம். டேவிடுக்கு அப்புறம் ஏன்னா தான். நம்ம இந்த ஆர்டர்ல தானே படிச்சுட்டு வரோம், அதனால கேக்குறேன். நிச்சயமா ம், கரெக்ட் தான். ம். எனக்கு வந்து ஐ ஜஸ்ட் வாண்டட் டு ஹைலைட் மோசேக் கவனன்ட் மாதிரி தான் நியூ கவனன்ட் வந்தது. ஸோ ஏப்ரஹாமிக் கவனன்ட் மாறல, டேவிடிக் மாறல. அதனால அந்த லிங்க் பண்ணுறதுக்காக போட்டேன். பட் ஐ சேஞ்ச் இட் அண்ட் ஐ புட் இட் இன் த ஆஃப்டர் த டேவிடிக் கவனன்ட். ஆமா, ஏன்னா நம்ம அப்படிதானே படிச்சோம், அதனால எனக்கு அப்படி ஒரு டவுட் வந்துருச்சு. கரெக்ட் தான், கரெக்ட். ஓகே, ஓகேம்மா. தேங்க்யூ. No, not at all. Any other thoughts pa? Anybody else? பேம்ல ஒரு டவுட்மா. Sure. Oh, இப்போ இந்த கவர்னன்ட் வந்து நம்ம இவ்வளோ ஒரு மெடிடேட் பண்ணி இவ்வளோ ஒரு ரியலைஸ் பண்ணதுக்கு அப்புறம் அது எவ்வளோ ஒரு இதா இருக்குது நமக்கு. அது ஏன்னா அது இப்ப நான் சில டைம் எனக்கு தப்பா சரியான்னு தெரியல, நான் ப்ரே பண்ணுவேன் இந்த வசனத்தை வச்சு. எப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப எங்க ஸ்கூல்ஸ்ல எல்லாம் thousands of boys, அதுல ஒரு வசனம் வரும், நீங்க வந்து யாருக்கும் போதிக்க வேண்டியது இல்ல, கர்த்தரே அவருடைய இருதயங்களில் இந்த கட்டளைகளை எல்லாம் எழுதுவார் அப்படின்னு வரும். ஆமா, அப்ப நம்ம அந்த மாதிரி நம்ம ப்ரே பண்ணலாமா? நம்ம யாருக்காவது ஒருத்தருக்கு கர்த்தரை பத்தி இந்த மாதிரி புரியாதவங்களுக்கு? For sure. இப்போ சர்ச்சோட ஜாபே is to make sure everybody knows the gospel of Jesus, இல்லையா? ஜீசஸை பற்றி எல்லாருக்கும் தெரியணும்னு. அதுதான் நம்மளுடைய டியூட்டியே, சர்ச்சோட டியூட்டி, சர்ச்சோட பர்பஸ் அதுதான்.
ஸோ அதில் தப்பு இல்லை. ஸோ தட் ஜெரமையாவில் அந்த ப்ராஃபஸி இருக்கு இல்லையா, நாலேஜுக்கு யாரும் தேடி தேடி அலைய தேவையில்லைன்னு ஒரு வசனம் இருக்குல்ல, நம்ம படிப்போம் அதை. அது ஏன் எப்போ அது நிறைவேறும்? நீங்கள் உங்கள் தாட்டை சைடில் வைங்க, ஜஸ்ட் சொல்லுங்க, பிப்ளிக்கலாக யோசிச்சு பாருங்க. எப்போ யாரும் இன்னொருத்தவங்களுக்கு ஜீசஸ் யாரா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்க தேவையில்லாம எவ்ரிபடி நோஸ் அபவுட் ஜீசஸ்னு எப்போ நடக்கும்? செகண்ட் கம்மிங்கா? யா. ஸோ அப்போ God நடக்கும் himself இல்லையா? reveals. தட் இஸ் த டைம் இட் வில் ஹேப்பன். அப்போ அந்த ஜீசஸ் பத்தி தெரியாதவங்களே யாரும் இல்லைன்னு அர்த்தம், ரைட்? ஸோ அது ஓகே. வரைக்கும் விளங்குதா? ஸோ த சர்ச்சோட டியூட்டியை செய்துகிட்டே இருக்கணும். அந்த ரைட் டைம்ல ஜீசஸ் வில் கம் பேக் அகெயின், சர்ச்சை ராப்சரில் கொண்டு போயிடுவாரு. ஸோ ஹெவனில் இருக்கிறவங்க யாருக்குமே அந்த நாலேஜ் இல்லாமல் போகவே போகாது. இது ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வச்சுக்கோங்க. இன்னொன்று, மில்லினியல் ரூல் ஞாபகம் இருக்கா? என்ன ரூல்? மில் மில் 1000 year ரூல், மில்லேனியல் ரூல். ஓகே, அந்த ரூல் டைம்ல ஹூ இஸ் ரூலிங்? ஜீசஸ் இஸ் ரூலிங். நம்மளும் ஜீசஸும். வெரி குட். அப்போ யார் அந்த ரூலுக்கு அடியில இருப்பாங்களோ எல்லாருக்கும் அப்போ ஜீசஸ் தெரியும்ல. ஆமா. ஸோ அந்த பீரியடையும் குறிக்க இட் கேன் ரெப்ரசன்ட் மில்லேனியல் ரூல். பட் மில்லேனியல் ரூல் இஸ் ஆல்சோ லைக் செகண்ட் கம்மிங், isn't it? ஆஃப்டர் த ஆமா. ஸோ மொத்தத்தில் சர்ச் பீரியட்ல அப்படி ஒரு காலம் வராது. தெரியாதவங்க இருப்பாங்க, ரிஜெக்ட் பண்றவங்க இருப்பாங்க, கரெக்ட்? ரைட். ஸோ எப்போ எண்ட் டைம்ஸ்னு ஜீசஸே சொல்லியிருக்காரு, till the gospel reaches the ends of the world. ஸோ கடைசியில் எல்லார் காதலையும் விழுந்தே ஆகும் gospel. There will be a till that time church will remain on earth. It will remain on earth. எல்லாருக்கும் போய் சேர்ந்துரும். எல்லாருக்கும் போய் சேர்ந்ததுன்னா அப்போ எப்போ ரெண்டு டைப்ல தான் பிரியும். யாரு ஜீசஸை நம்புறாங்க, யாரு ஜீசஸை நம்பல, ரிஜெக்ட் பண்றவங்க. those who believe, those who reject. அப்படி ஒரு ஸ்டேஜ் வரும், ரைட்? அந்த பட் தென் சிவா, உங்க கொஸ்டினுக்கு டெஃபினட்டா யூ கேன் ப்ரே. அதாவது இப்ப நம்ம ஸ்கூல்ல நிறைய நல்லவங்களை பாக்குறோம். நான் ஃப்ரெண்ட்ஸ் வைக்கிறேன், நம்மளால we cannot even இப்போ ஸ்கூல்ல அந்த பாய்ஸ் எல்லாம் பார்க்க ஆசையா இருக்கும். பட் ஒரு காடுங்கிற ஒரு வேர்டை கூட டீச்சர்ஸ் வந்து நம்ம சொல்லக்கூடாதுங்கிறது இப்போ உள்ள ரூல். அப்போ நான் ரொம்ப யார் மூலமாவது எது மூலமாவது ஏசப்பா இந்த பசங்க இதுல போய் நீங்க எழுதுங்கிற ஒரு வேர்ஸ் நான் ரொம்ப மார்னிங்கும் ப்ரே பண்ணுவேன். இந்த ஒரு ஏன்னா 1000 2000 பாய்ஸை பாக்குறப்ப ரொம்ப ஆசையா இருக்கும். சரி, கட்டாயம் ஜெபம் பண்ணுங்க. ஆமா, பட் இந்த அளவுக்கு புரிஞ்சு இது வர்றதுதான் நம்ம மனசுல எழுதுதுங்கிறது இன்னைக்கு புரியுது. ரிட்டன் இன் आवर ஹார்ட்ஸ்ல. ஆமா. இந்த மாதிரி படிச்சது இல்ல பமிலா, இந்த மாதிரி கவர்னட்டோட லிங்க் ஆயிருக்கும்னு. Thank God pa. Thanks a lot for revealing it to us. God's grace. Yeah. I know. God's grace. Yeah. இந்த 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 கவர்னன்ஸ்னு 7 கவர்னன்ஸ் போட்டிருக்குல்ல, இதுல ஆக்சுவலா கவர்னன்ட்ன்ற வார்த்தை வர்றது இந்த நடுவுல இருக்கிற 5. ஆமா, ஏன்னா நோவா கிட்ட சொல்லும் போது ரெயின்போ கவர்னன்ட்டும் எவர்லாஸ்டிங், ஏப்ரஹாம் கவர்னன்ட்டும் எவர்லாஸ்டிங். யூ கெட் மை பாயிண்ட்? ஆமா. ஸோ இது எல்லாமே டேவிட்டையும் எவர்லாஸ்டிங் சொல்லுவாரு. ஸோ அந்த எவர்லாஸ்டிங் கவர்னன்ட்ஸும் அப்ளைஸ் டு ஆல் த ப்ரீவியஸ் கவர்னன்ட்ஸ். இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் அதுவும். Okay, by God's grace we will study the last covenant next time. Okay ma. சிவா ஜாம் பண்ணிடுறீங்களா? ஓகேப்பா. ஓகே. ஸ்தோத்திரிக்கிற தகப்பனே, அன்பின் ராஜாவே, பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவரே, அப்பா இந்த வேளையிலும் கூட ராஜா நாங்கள் எங்கெங்கோ இருந்தாலும் அப்பா ஒருமனப்படுத்தி ராஜா உண்மை பற்றி அறிந்து கொள்ள தேவன் எவ்வளவு நல்லவர், எவ்வளவு வல்லவர் அப்பா எங்க மேலப்பா, எவ்வளவு அன்பு வைத்து தகப்பனே எங்களுக்காக நீங்க ஆயத்தப்படுத்தின எல்லா காரியங்களையும் நாங்கள் அறிந்து கொள்ளும்படி உணர்ந்து கொள்ளும்படி ராஜா எங்களுக்கு கிருபை செய்திருக்கிறீங்களே, எமக்கு நன்றி செலுத்துறோம் தகப்பனே. அப்பா ஆண்டவரே, இதுல ஒரு வேளை கொஞ்சம் பேர் இருந்தாலும் ராஜா உம்முடைய அப்பா முன்குறித்த வண்ணமாக நீர் எங்களை இதை அறிந்து கொள்ள வைத்திருக்கிறீங்க ராஜா, நன்றி செலுத்துறோம்.
இதையப்பா நாங்கள் இன்னும் உணர்ந்து இன்னும் அறிந்து ராஜா நாங்கள் இதுல இந்த ஒரு சந்தோஷத்திலும் இந்த ஒரு சமாதானத்திலும் தேவனை இன்னும் அதிகமாக பின்பற்ற அப்பா இதை பற்றி அறியாதவங்க எல்லாம் இதை அறிந்து கொள்வதற்கு இந்த தேவன் அப்பா நீங்க ஒரு வழி காட்டுங்க ராஜா. நீர் எல்லாரும் மனுபுத்திரர் எல்லாரையும் அப்பா நீர் நேசிக்கிறீரப்பா. நல்லோர் மேலும் தீர் மேலும் மழையை வர்ஷிக்க பண்ணுகிற அன்பின் தகப்பனப்பா. இது அந்த தேசத்துல இருக்கிறோம் ராஜா. அப்பா எங்களுடைய வேலை ஸ்தலங்களா இருக்கலாம், எங்க குடும்பமா இருக்கலாம், எங்க வீட்டுக்குள்ளே இருக்கலாம் ராஜா. யார் யார் இதை பற்றி அறிந்து கொள்ள வேண்டுமோ என் தேவனப்பா நீரப்பாவதை அறிய வைங்க தகப்பனே. சப்பா உம்முடைய ஒன்றொன்றும் ஆண்டவரை விலைமதியில்லாத ஆண்டவரை ஒரு வார்த்தைகளும் தகப்பனே எல்லாரும் போய் சேர்ந்து ஆண்டவரே அவர்களும் தகப்பனே எங்களை போல களி கூறுவதற்கு நீங்க உதவி செய்யுங்க. இதை எந்த விதத்திலும் சாத்தானவன் உலக கவலைகளினாலோ பாரங்களினாலோ அப்பா அவிசுவாசமா எதையும் கொடுத்து எங்களை விட்டு எடுத்து விடாது படிக்க ராஜா. இதுல நாங்கள் அப்பா திளைத்திருந்த அந்த எவர்லாஸ்டிக் கவனன் அந்த பரம ராஜ்யத்திற்குள்ள நாங்கள் உம்மோடு நாங்கள் இளைப்பாரும் ஆண்டவரை வண்ணமாக எங்களை நீங்க மாற்றுங்கப்பா. இதுல இருக்கிற ஒவ்வொருவரையும் நம்முடைய கருத்துல தருகிறோம். சேஷ்மா பேம்லா நம்முடைய கருத்துல தருகிறோம்ப்பா. பிள்ளை நீங்கப்பா ஆயத்தப்படுத்தி ராஜா ஆண்டவரே எவ்வளோ இருந்து மெடிடேட் பண்ணி அப்பா கொஞ்சம் பேருக்கோ நிறைய பேருக்கோ அந்த ஒரே மாதிரியாக இருந்து எவ்வளவு கஷ்டப்பட்டு செய்யற அத்தனை காரியங்களையும் பரத்திலிருந்து நீங்க பிள்ளைகளை இறங்கி ஆசீர்வதிங்கப்பா. ஜான் பிரதர் நம்முடைய கருத்துல ஒப்பு கொடுக்குறோம்ப்பா. 2 பேருமாக சேர்ந்து செய்யற ஊழியங்கள் எல்லாவற்றிலும் கூட இன்னும் அதிக ஆர்வத்தோடப்பா இன்னும் ஆவியானவரோட வழியோடு எல்லா காரியங்களையும் செய்வதற்கு உதவி செய்யுங்க. சாந்திக்காக நன்றி செலுத்துறேன் தகப்பனே. டயர்ட் ஆகாம அப்பா ஒரு மீட்டிங்காக அவருக்கு செய்யற அந்த அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாத்தையும் நீங்க ஆசீர்வதிங்க தகப்பனே. நன்றி செலுத்துறேன் தகப்பனே. உங்களுடைய கிருபைக்குள்ள ஒப்பு கொடுக்கிறோம் இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபங்களும் பிதாவே, ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, கர்த்தர் செய்த சகல பரவாயில்லை. ஆமென் ஆமென் ஆமென். Thank you, Pamela. Thank you, Pa. Thank you, Pa.